வேண்டும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். டெல்லி முதலமைச்சர் அலுவலகத்திற்கு சீல் வைத்து சிபிஐ அதிரடி சோதனை. அரவிந்த் கெஜ்ரிவாலின் முதன்மை செயலாளர் மீதான புகாரில் நடவடிக்கை. சிபிஐ சோதனை பிரதமர் மோடியின் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சனம். எதற்கெடுத்தாலும் பிரதமரை குறை சொல்வது ஏன் என பாஜக கேள்வி. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு தேவையான தண்ணீர் வீணடிப்பு. தொலைநோக்கு பார்வையில்லாத அதிமுக அரசிற்கு சமூக ஆர்வலர்கள் கடும் கண்டனம். தம்மை முன்கூட்டியே விடுதலை செய்ய கோரும் நளினியின் மனு. விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். வீட்டு உபயோகப் பொருட்களின் மீதான மதிப்பு கூட்டு வரியை ரத்து செய்ய வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் வட மாவட்டம், தென் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவில்லை என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அதிமுக அரசோ இயல்பு நிலை திரும்பியதாக பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் அதிகாரிகளை கொண்டு பேட்டியளிக்க வைப்பதாக சாடியுள்ள அவர், உண்மைகளை மறைத்து பொய்யை மூலதனமாக்கி மக்களை ஏமாற்றும் முதலமைச்சராக ஜெயலலிதா இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அரசு அலுவலகங்கள், வங்கிகள், பள்ளிகள் வழக்கம் போல் செயல்பட துவங்கிவிட்டால் இயல்பு வாழ்க்கை திரும்பியதாக அர்த்தமோ என கேள்வி எழுப்பியுள்ள கேப்டன் விஜயகாந்த், பாதிக்கப்பட்ட மக்கள் எந்தவித நிவாரணமும் கிடைக்காமல், எந்த வகையான உதவிகளும் பெற முடியாமல், தங்களுடைய இழப்பை ஈடு செய்ய வழி தெரியாமல் திகைத்து போய் நிற்பதையும் அவர் எடுத்து காட்டியுள்ளார். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் வீடுகளில் இருந்த இருசக்கர மோட்டார் வாகனம், சைக்கிள், வாஷிங் மிஷின், பிரிட்ஜ், டிவி, கிரைண்டர், மிக்சி, ஃபேன், பீரோ, கட்டில், சோபா செட், கேஸ் அடுப்பு என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களையும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களையும் இழந்து நிற்கிறார்கள் என்றும், உடுத்திய உடையை தவிர மாற்று உடை கூட இல்லாமல் தவித்து வரும் நிலையில் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டார்கள் என கூறுவது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதாக உள்ளதாக கேப்டன் வேதனை தெரிவித்துள்ளார். பல குடும்பங்கள் வீடுகளை இழந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்று பாதிக்கப்பட்ட மக்கள் தாங்கள் இழந்தவற்றை புதியதாக வாங்குவதற்கு லட்சக்கணக்கில் செலவிட வேண்டும் என்றும், மீண்டும் அவர்கள் வாழ்க்கை பயணத்தை வழக்கம் போல் துவங்க குறைந்தபட்சம் 3 முதல் 6 மாத காலமாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் ஏழை நடுத்தர மக்கள் என கூறியுள்ள தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா, அவர்களுக்கு நிவாரணமாக 5000, 10,000 தருவதாக கூறியிருப்பதை வைத்து எந்த பொருளையும் வாங்க முடியாது என கேப்டன் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களின் இழப்பிற்கு அதிமுக அரசுதான் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு துன்பத்திலும் பொருளாதார கஷ்டத்திலும் இருக்கும் அந்த மக்களுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா நேரடியாக எந்தவித உதவியும் செய்யவில்லை என சாடியுள்ள கேப்டன், அவர்களை காப்பாற்ற வேண்டிய தலையாய கடமையும் பொறுப்பும் தமிழக முதலமைச்சராக இருக்கின்ற ஜெயலலிதாவிற்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது என தெரிவித்துள்ளார். எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் விற்பனை செய்யப்படும் வீட்டு உபயோகப் பொருட்கள், உணவுப் பொருட்கள் மற்றும் உடைகள் மீது விதிக்கப்பட்டுள்ள 14.5% மதிப்பு கூட்டு வரியை ரத்து செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து உடைமைகளையும் இழந்து மீளா துயரில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த வரியை ரத்து செய்வது அவர்களுக்கு ஒரு வகையில் உதவியாக இருக்கும் என்றும், எனவே தமிழக அரசு உடனடியாக மதிப்பு கூட்டு வரியை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். வெள்ள நிவாரண பணி கணக்கெடுப்பதில் ஈடுபட்டுள்ள வருவாய்த்துறையினரை சென்னை மாவட்ட ஆட்சியர் சுந்தரவள்ளி மிக மோசமாக நடத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் அவரை பணி நீக்கம் செய்ய கோரி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வருவாய்த்துறையினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.
இது தொடர்பாக நமது செய்தியாளர் மலர் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். வணக்கம் சிறுமலர், உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் தமிழ்குமரன். அதாவது தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள், தாசில்தார் ஆகியோர்கள் தற்போது முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் தற்போது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சொல்லலாம். அதாவது இந்த வெள்ள நிவாரணம் வழங்குவது தொடர்பாக கணக்கெடுப்பு பணியை இந்த தாசில்தார், துணை தாசில்தார்கள், வருவாய் அலுவலர்கள் நடத்தி வருகின்றனர். அவருக்கு தற்போது மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய சுந்தரவல்லி அவர்கள் கடுமையான ஒரு துன்புறுத்தலில் தருகிறார். இதனால் தங்களால் பணி செய்ய முடியல. உடனே எதற்கெடுத்தாலும் அவர் பணி நீக்கம் செய்வதாக தொடர்ந்து பல்வேறு விதமான டார்ச்சர்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்று அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைய வருவாய்த்துறை அதிகாரிகள் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பாக நம்மளுடன் உதவி தாசில்தார் குமரன் இருக்கிறார். அவர்கிட்ட கூடுதல் தகவல் கேட்கலாம். சார், நீங்க மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி அவர்களை பதவி நீக்கம் செய்யணும், அவரை அது தொடர்பாக பணி இடமாற்றம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க. என்ன மாதிரியான உங்களுக்கு அச்சுறுத்தல் அவங்க தராங்க? அதாவது இதுல பல விதமான அச்சுறுத்தல்கள் இருக்கு. இப்ப நான் குறிப்பா வருவாய் ஆய்வாளர்கள், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்ஸ் சொல்லக்கூடிய வருவாய் ஆய்வாளர்கள் படக்கூடிய துன்பங்களை பத்தி நான் சுருக்கமா சொல்ல விரும்புறேன். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒரு கிராம நிர்வாக உதவியர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதாவது விஏஓஸ் இருப்பாங்க. அந்த விஏஓ கூட தலையாரி வில்லேஜ் ஹெட்மேன் ஒருத்தர் இருப்பாங்க. மீனியல்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு விஏஓ கீழே ஏறக்குறைய 10-15 நபர்கள் அந்த விஏஓக்கு உதவியா இருக்கக்கூடிய சூழல் தான் தமிழகம் முழுவதும் இருக்கு. ஆனா தமிழகத்தில் இருக்க 32 மாவட்டத்தில் சென்னை மாவட்டம் மட்டும் ஒரு தனித்துவம் வாய்ந்தது. இங்க பாத்தீங்கன்னா வருவாய் விஏஓஸ் கிடையாது, இங்க கிராம நிர்வாக உதவியர் கிடையாது, அவங்களுக்கு கீழே மீனியல்ஸ் கிடையாது, வில்லேஜ் ஹெட்மேன் கிடையாது, யாருமே கிடையாது. இங்கு சென்னையில் வசித்து வரும் சுமார் 80 லட்சம் மக்களுக்கு பணிபுரிவதற்காக வெறும் 40 வருவாய் ஆய்வாளர்கள், அதாவது ஆர்ஐஸ் மட்டும்தான் இங்க இருக்கோம் சென்னையில. அவங்க சொல்லனா துயரத்துக்கு ஆட்பட்டு வராங்க. ஏகப்பட்ட கஷ்டம். இதுல பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்தப்ப இரவு பகல் பாராம எந்த விதமான ஆணைகளும் வரணும் உயர் அலுவலர்கிட்ட இருந்து அப்படின்னு எதிர்பார்க்காம நேரங்காலம் பார்க்காம அவங்க நிவாரணம் பணியில ஆட்டோமேட்டிக்கா சோமோட்டோவா ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பொழுது எந்த போனும் எந்த நெட்வொர்க்கும் ஒர்க் ஆகல. இதுல நான் ஒரு சில உதாரணங்களை சொல்லணும்னா, ஒரு பெண் வருவாய் ஆய்வாளர் படியிலிருந்து கீழே விழுந்து அவருடைய கர்ப்பம் கலைஞ்சு போச்சு. அதனால அவரால் வர முடியல. நீ ஏன் வரல அப்படின்றதுக்காக அவரை உடனடியா வருவாய் ஆய்வாளர் பணி மாத்திட்டாங்க. எந்த விதமான, அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவும்பாங்க. அதுதான் அறிவுன்றான். ஆனா இந்த மாவட்ட ஆட்சியர் எப்படி செய்யறாங்கன்றதுக்கு அதுக்கு என்ன பொருள்ன்றது நீங்க தான் அது புரிஞ்சுக்கணும். எந்த விதமான விசாரணையும் இல்லாம அவங்கள உடனே பண்ணிட மாட்டோம். இன்னொரு வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தை சுத்தி ஒரு அந்த ஆர்ஐ ஆபீஸை சுத்தி ஒரே தண்ணி, மக்கள் கஷ்டப்படுறாங்க. நேரா போய் நிவாரண பணியில ஈடுபடுறாங்க. அவருக்கு போன் ஒர்க் ஆகல. நீ ஏன் நான் போன் பண்ணப்ப ரீச் ஆகலன்னு சொல்லிட்டு அவரை உடனே காத்திருப்போர் பட்டியலில் வச்சுட்டாங்க. அதாவது பணியில ஈடுபடுறது என்ன ஏதுன்னு கூட விசாரிக்கல. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி திடீர்னு ஒரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் பீரியட், ஆர்ஐ பீரியட்ன்றது 2 வருட காலம். அந்த 2 வருட காலம் எவ்வித தடையும் இல்லாம முடிச்சாதான் அவங்க அடுத்த நிலையான துணை வட்டாட்சியர், டெப்டி தாசில்தார் பதவியை அடைய முடியும். ஆனா இந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 7-8 பேர் தான் தோன்றித்தனமா திடீர்னு மாத்திடுவாங்க. இன்னைக்கு காலையில ஆரையா இருப்பாங்க, நாளை காலையில எழுந்திரிச்சு பார்த்தா நீ வெயிட்டிங் லிஸ்ட், காத்திருப்போர் பட்டியல், எங்கேயும் பதவி தர மாட்டாங்க. அவங்களுடைய பணி அந்த தொடர்ச்சின்றது பாதிக்கப்படும். இது மட்டும் இல்லாம இவங்க ஆய்வு கூட்டம், அந்த ரிவ்யூ மீட்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருமையில தான் பேசுவாங்க. வா போ, நீ என்ன பண்ற, உன்னை தொலைச்சிடுவேன், ஐ வில் கில் யூ, ஐ வில் ஷூட் யூ, ஐ வில் கட் யுவர் ஹெட், ஷட் அப் அப்படின்னு. அப்ப நாங்க எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது நாங்க ஒரு தடவை போய் சொன்னோம், ஷட் அப் அப்படின்றதுடைய நேரடி தமிழ் வார்த்தை மூடுன்னு அர்த்தம். அப்ப நீங்க ஒரு மாவட்ட ஆட்சியர் மூடுன்னு ஒரு பொது சபையில பேசுறீங்களே, ரொம்ப வருத்தமா இருக்குன்னு நாங்க எல்லாரும் ஒரு முறை போய் பேசினப்ப நான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி நான் பேச மாட்டேன், உரிமையில பேசிட்டேன். நாங்க உரிமையில பேசலாம் மேடம், பெற்ற பிள்ளைய கூட மூடுன்னு நம்ம பேச முடியாது, உரிமையில இனிமேல் இந்த மாதிரி பேச ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு நாங்க ஏற்கனவே சொன்னப்ப நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டாங்க. அதோட நாங்க வெளியே வந்துட்டோம். அதோட நடந்ததா முடிஞ்சதா அப்படின்னா அதுவும் கிடையாது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போய் கேட்ட எங்களை எல்லாம் இப்ப நான் தாம்பரத்துல வச்சு வரேன்னா என்ன வண்ணாரப்பேட்டையில வேலைக்கு போடுறது, காசிமேட்ல வேலையில் இருக்கிற வச்சு வரவரை தூக்கி வேளச்சேரியில வேலைக்கு போடுறது, இப்படி ஏகப்பட்ட டார்ச்சர்களை செஞ்சுவாங்க. அதையும் நாங்க போய் பொறுத்துக்கிட்டோம். இது வரைக்கும் எந்த கோரிக்கையும் நாங்க போய் வைக்கல, கேட்கவும் இல்லை இந்த மாதிரி ஏன் இப்படி பண்றீங்கன்னு. ஆனால்
இந்த வெள்ள நிவாரண பணியில துரிதமா ஈடுபட்டு வரும் வருவாய்த்துறையினருக்கு இதுவரைக்கும் ஒரு கிளவுஸோ ஒரு கம்பூட்டோ எதுவுமே தரல. ஏகப்பட்ட பேருக்கு சேற்றுப்புண், கையில புண், வயிற்றுப்போக்கு, உடல் உபாதைகள் ஏகப்பட்டது இருக்கு. இருந்தாலும் தொடர்ச்சியா நாங்களே மாத்திரை வாங்கி போட்டு ஈடுபட்டு நிவாரண பணியில ஈடுபட்டு வர இந்த சூழ்நிலையில பணியை ஆய்வு செய்வதற்காக நேற்று அண்ணா பல்கலைக்கழகம் சென்ற மாவட்ட ஆட்சியர் அங்கு பணியில் இருந்த திரு சத்யபிரசாத் அப்படின்ற தண்டையார்பேட்டை தாசில்தார் திரு சத்யபிரசாத இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு ஒருமையில கூப்பிட்டு, நீ எல்லாம் வந்து தாசில்தாரா இருக்கிறதுக்கே அருகதையற்ற ஆளு, நீ எல்லாம் எப்படி வேலைக்கு வந்த, நீ என்ன இப்படி செஞ்சிருக்க, என்ன அப்படி செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவருடைய வேலை பாத்தீங்கன்னா மற்ற மாவட்டத்திலிருந்து வந்த வருவாய்த்துறையினரை ஒருங்கிணைச்சு பணியாற்றக்கூடிய இடத்துல இருக்க ஒருத்தரை அவங்க மற்ற மாவட்டத்திலிருந்து வந்தவங்க முன்னிலையிலேயே ரொம்ப தரக்குறைவா ரொம்ப அசிங்கமா பேசுறதுனால அவர் அங்கேயே உட்காந்து 50 வயது நிறைந்த ஒரு நபர் அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டார். அவரை எல்லாமே தேற்றி இருக்காங்க, விடுங்க ஏதோ பேசிட்டாங்க, உங்க பொண்ணு வயசு இருக்குமா இல்ல தங்கச்சி வயசு இருக்குமா, விடுங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு வேளை தேற்றி இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு கழிவறைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னவர் அப்படியே போய் அந்த பக்கம் தூக்கு மாட்டி தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டார். அந்த பக்கம் போனவருங்க சத்தம் போட்டு பார்த்தவங்க சத்தம் போட்டு உடனடியா போய் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போயிட்டு அங்க வந்து அவர் தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்திருக்காரு. அவர் காப்பாற்றப்பட்டாரு, அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனா காப்பாற்றப்பட்டவர் தொடர்ந்து அழுதுட்டே இருந்தனால அவரை சமாதானமே படுத்த முடியாதனால மருத்துவர்கள்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு அவருக்கு மருந்தோட சேர்த்து மயக்க மருந்து செலுத்த சொல்லி அவரை மயக்க நிலையில மயக்கமடைய வச்சு வீட்டுல கொண்டு போய் அவங்க வீட்டுல பக்குவமா எடுத்து சொல்லி வீட்டுல விட்டு வந்திருக்கோம். இன்னமும் அவர் மயக்க நிலையில் தான் இருக்காரு. அவர் முழிச்சாருன்னா கண்டிப்பா அழுவாரு. அவர் இன்னும் தேர்ல முழுமையா மாறி வரல. இப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாத்தீங்கன்னா வெவ்வேறு சங்கங்கள் இருக்கும். நீங்க வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் உங்களை வந்து மாவட்ட ஆட்சியர் சுந்தரவலி வந்து சந்திச்சாங்க. அவங்க வந்து என்ன அவருக்கு நீ குற்றச்சாட்டுறதுக்கு வந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க? அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு ஏற்கனவே 2 வருடத்துக்கு முன்னால என்ன சொன்னாங்களோ அதே தான் இன்னைக்கும் சொன்னாங்க. இனிமேல் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது, நடக்காம பாத்துக்கலாம், ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாம் வேலைக்கு போங்கன்னு தான் சொன்னாங்க. நாங்கள் அதை கேட்க வந்து எங்களுக்கு இதாக இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறிப்பாக தீயணைப்புத்துறை, காவல்துறையை தவிர ஏனைய எல்லா துறைகளிலும் பார்த்தீங்கன்னா சங்கங்கள் இருக்கு. அதில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல சங்கங்கள் இருக்கும். இங்கே அந்த சங்க வேறுபாடு எதுவுமே இல்லாமல் அனைத்து சங்கங்களை சேர்ந்தவர்களும் வருவாய்த்துறையை சேர்ந்தவங்க எல்லாம் ஒரே குடும்பம் அப்படின்ற ஒரு மனநிலையில் எல்லாரும் இங்கே வந்து குழுமி இருக்கோம். எங்களுடைய ஒற்றை கோரிக்கை வந்து இது போன்ற அநாகரிகமான வார்த்தைகளால் வந்து அலுவலர்களின் மனதை புண்படுத்தும் இந்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட வேண்டும். அதுவும் வெறும் பணியிட மாற்றம் மட்டும் இல்ல, அவருக்கு தகுந்த அறிவுரை வழங்கி வேற எங்க இனி போஸ்டிங் போனாலும் பதவிக்கு போனாலும் அங்கு பணிபுரியும் அரசு ஊழியர் ஒவ்வொருவரும் மனிதர்களே. அவங்க வந்து கண்ணியமான முறையில வேலை செஞ்சு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணுன்றதுக்கு தான் ஒவ்வொரு அரசு ஊழியர் வராங்க. அவங்கள வந்து கண்ணியமற்ற முறையில் நடத்திடவே கூடாது, பேசவே கூடாதுன்னு கடுமையான அறிவுரை வழங்கி அவரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டியது மட்டும்தான் எங்களுடைய ஒற்றை கோரிக்கைன்னு சொல்லி எல்லாருமே இங்க குழுமி இருக்கோம். இது வந்து மாவட்ட ஆட்சியருக்கு எதிரான போராட்டம் தான். இது நான் எங்களை கடுமையாக அநாகரிகமாக நடத்திய மாவட்ட ஆட்சியருக்கு எதிரான ஒரு போராட்டம். தகவலுக்கு நன்றி சார். தொடர்ந்து இந்த மாவட்ட ஆட்சியர் வந்து அனைத்து ஊழியர்கள் மீதும் தரக்குறைவாக அவர்கள் வந்து பேசார்கள், ஒரு அநாகரிகமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியதால் நேற்று ஒருவர் வந்து தற்கொலை முயற்சியில் வந்து ஈடுபட்டார். தொடர்ந்து இது போன்ற செயல்களிலே இந்த மாவட்ட ஆட்சியர் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக பலமுறை வந்து அவரிடம் பேசியும் அவர் வந்து தன்னுடைய போக்கை வந்து திருத்திக் கொள்ளாமல் தொடர்ந்து அது மாதிரியே செயல்படுகிறார். தாங்கள் வந்து பணி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் இந்த மாவட்ட ஆட்சியர் வந்து தங்களை தொடர்ந்து வந்து மன ரீதியாக துன்புறுத்துவதால் தங்களால் வந்து தொடர்ந்து பணி செய்ய முடியாமல் அவதிப்படுவதாகவும் தங்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் தங்களை தொடர்ந்து இழிவுபடுத்தும் வகையில் வந்து இவர் செயல்படுவதால் இவரை உடனடியாக பணியிடை மாற்றம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடர்ந்து வந்து முற்றுகை போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் சுந்தரவலி அவர்களிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அவர் வந்து இது இனிமேல் இது போன்று நடைபெறாது, தாங்கள் வந்து மீண்டும் பணிக்கு செல்லுங்கள் என்று வலியுறுத்தினார். ஆனால் இவர்கள் தங்களுக்கு இது தொடர்பாக ஒரு இறுதியான தீவிர பணியிடை மாற்றம் செய்ய வேண்டும், அதுவரை வந்து தாங்கள் வந்து போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளனர். தமிழ்குமரன், தகவலுக்கு நன்றி. சிறுமன். டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் அலுவலகத்திற்கு சீல் வைத்து சிபிஐ அதிரடி சோதனை மேற்கொண்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அலுவலகம் அமைந்துள்ள தலைமைச் செயலக 3வது மாடியில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். இதன் காரணமாக இந்த 3வது தளம் முழுவதும் சீல் வைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் முதன்மை செயலாளர் ராஜேந்திர குமார் மீது வந்த புகாரின் அடிப்படையில் அவரது அறை மற்றும் வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருவதாகவும் கெஜ்ரிவாலின் அறையில் சோதனை நடத்தப்படவில்லை என சிபிஐ விளக்கம் அளித்துள்ளது. உரிய அனுமதி பெற்ற பிறகே இந்த சோதனை நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தமது அலுவலகத்திற்கு சிபிஐ சீல் வைத்தது பிரதமர் மோடியின் கோழைத்தனமான செயல் என முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சித்துள்ளார்.
அரசியலில் தம்மை எதிர்க்க முடியாமல் இதுபோன்று அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையை அவர் மேற்கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். ராஜேந்தர் மீதான புகார்களை தம்மிடம் அளித்திருந்தால் நடவடிக்கை எடுத்திருப்பேன் என அவர் கூறியுள்ளார். இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு, சிபிஐ தன்னிச்சையான அமைப்பு, அதன் நடவடிக்கையில் மத்திய அரசு தலையிட முடியாது என்று கூறியுள்ளார். எதற்கெடுத்தாலும் பிரதமரை தொடர்புபடுத்தி கூறுவது ஏன் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சியில் சிபிஐ தவறாக பயன்படுத்தப்பட்டதாக அப்போது அவர் குற்றம் சாட்டினார். கே நகர் அண்ணா சாலையில் சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு குவித்து வைக்கப்பட்டுள்ள குப்பை குவியலால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. 15 நாட்களாக அகற்றப்படாமல் உள்ள இந்த குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் சிறுமலர் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னையில் பெய்த கனமழை காரணமாக பல பகுதிகளில் இன்னும் மழை பெய்து 15 நாட்கள் ஆகியும் இன்னும் பல பகுதிகளில் தண்ணீர் வற்றாத சூழ்நிலையை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதே போல தண்ணீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் தொற்று நோய்கள் உள்ளிட்ட நோய்கள் பரவுவதற்கு அபாயம் இருக்கிறது. பல நோய்கள் பரவுகிறது. குழந்தைகளை வைத்துக் கொண்டு மிகவும் சிரமப்படுவதாக பொதுமக்கள் தொடர்ந்து கண்ணீருடன் தெரிவித்து வருகின்றனர். மேலும் பல பகுதிகளில் குப்பைகள் இன்னும் வாராமல் இருக்கிறது. மாநகராட்சி சார்பில் வாரக்கூடிய குப்பைகளும் ஒரு சில இடங்களில் குவியலாக குவிக்கப்பட்டுள்ளது. அதை அள்ளுவதற்கும் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இப்போது நம்ம கே நகர் அண்ணா மெயின் ரோடு சாலையில் இருக்கிறோம். இந்த பகுதியில் புதிதாக, அதாவது எம்ஜிஆர் நகர், நெசப்பாக்கம், சூளைப்பள்ளம் உள்ளிட்ட பல பகுதிகளில் இருக்கக்கூடிய குப்பைகளை மாநகராட்சி சார்பில் அள்ளி இந்த கே நகர் மெயின் ரோடு சாலையில் ஒரு குவியலாக குவித்துள்ளார். தற்போது அது தொடர்பான காட்சிகளை நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் தான், அதாவது கே நகர் அண்ணா மெயின் ரோடு மிக முக்கியமான சாலையில் இந்த மலைகள் போல குப்பைகள் குவிக்கப்பட்டுள்ளது. அதாவது பொதுமக்கள் சார்பில் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், அதாவது பல அந்த உள்பகுதியில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றி இந்த மெயின் சாலைகளில் இந்த குப்பைகளை போட்டுள்ளனர். துர்நாற்றம் பேசுகிறது. பல நோய்கள் ஏற்படுகிறது. இந்த குப்பைகளை அகற்றுவதற்கு எந்தவித நடவடிக்கையும் மாநகராட்சி எடுக்கவில்லை. பல நாட்கள், அதாவது கிட்டத்தட்ட 15 முதல் 20 நாட்களாக இந்த குப்பைகள் அகற்றப்படாமல் தொடர்ந்து இங்கே இருக்கிறது. இதனால் எங்களுக்கு நோய் வருகிறது. மேலும் இந்த மிக முக்கியமான சாலை என்பதால் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. ஏன்னா குப்பை அள்ளிக்கொண்டு பெரிய பெரிய லாரிகள் இந்த பகுதியில் குப்பை கொட்டுவதால் அந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. மேலும் இந்த குப்பையை கொட்டி ஒரு கிலோமீட்டர் அளவிற்கு இந்த சாலைகளை மறைத்துள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இந்த குப்பைகளை அதாவது பொதுமக்கள் சார்பில் தெரிவிக்கும் போது தமிழக அரசாங்கம் பல்வேறு பகுதிகளில் அந்த குப்பைகளை அகற்றி இந்த மெயின் சாலையில் குப்பைகளை போட்டு எடை போட்டு பல்வேறு பகுதிகளுக்கு, அதாவது புறநகர் பகுதிக்கு எடுத்து செல்வதால் மிகுந்த இந்த குப்பையை அகற்றுவதற்கு மிகுந்த காலதாமதம் ஆகிறது. அரசாங்கம் இந்த குப்பையை அகற்றுவதற்குள்ள ஒரு மெத்தன போக்கோடு ஏற்படுகிறது. தொடர்ந்து மழை வெள்ளத்தால் மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்த குப்பைகளை இன்னும் அகற்றாமல் தங்களுக்கு தொடர்ந்து பல நோய் அச்சுறுத்தலையும் தமிழக அரசாங்கம் தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறது. இந்த மலை போல் குவிந்துள்ள குப்பை நகரை கே நகர் பிரதான சாலையில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து பொதுமக்களும் ஒரு கருத்தை வலியுறுத்தியுள்ளனர். இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகள் காத்திருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ். தம்மை முன்கூட்டியே விடுதலை செய்ய கோரும் நளினியின் மனுவிற்கு விளக்கம் அளிக்க தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நளினி வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஆயுள் தண்டனை கைதியாக உள்ள அவர் தம்மை முன்கூட்டியே விடுதலை செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் கடந்த 2000 ஆண்டு முதல் இதுநாள் வரை சுமார் 2200 ஆயுள் தண்டனை கைதிகள் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 20 ஆண்டுகள் சிறை தண்டனையை முடித்த ஆயுள் தண்டனை கைதிகளை மனிதாபிமான அடிப்படையில் முன்கூட்டியே விடுதலை செய்யலாம் என்று தமிழக உள்துறை கடந்த 1994 ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதி அரசாணை பிறப்பித்ததை சுட்டிக்காட்டியுள்ள நளினி, இந்த அரசாணையின்படி முன்கூட்டியே விடுதலை பெற தமக்கு தகுதி உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இதனால் தன்னை முன்கூட்டியே விடுதலை செய்ய தமிழக உள்துறை செயலருக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தமது மனுவில் நளினி கூறியுள்ளார். இந்நிலையில் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி M. சுந்தரேஷ் இது தொடர்பாக தமிழக உள்துறை செயலாளர் விளக்கம் அளிக்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த மனுவின் அடுத்த விசாரணையை ஜனவரி மாதத்திற்கு ஒத்திவைத்து அவர் ஆணை பிறப்பித்துள்ளார்.
சண்முக பாண்டியன் கதாநாயகனாகவும் கேப்டன் விஜயகாந்த் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடிக்கும் தமிழன் என்று சொல் திரைப்படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் தொடங்கியது. கேப்டன் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் கதாநாயகனாக நடிக்கும் தமிழன் என்று சொல் புதிய திரைப்படத்தின் தொடக்க விழா கடந்த மாதம் 22ஆம் தேதி சென்னை வடபழனியில் கோலாகலமாக நடைபெற்றது. தமிழுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இப்படம் இருக்கும் என கேப்டன் விஜயகாந்த் அப்போது தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தமிழன் என்று சொல் திரைப்படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் நேற்று தொடங்கியது. கேப்டன் விஜயகாந்த் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் மற்றும் வெளிநாடுகளிலும் தொடர்ந்து நடைபெற உள்ளது. தமிழ் ஸ்டுடியோஸ் என்டர்டெயின்மெண்ட் மீடியா நெட்வொர்க் சார்பில் கோவர்த்தனி வரதராஜன் தயாரிப்பில் புதுமுக இயக்குனர் அருண் பொன்னம்பலம் இப்படத்தை இயக்குகிறார். இந்த படத்திற்கு ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைக்கிறார். ஒலிப்பதிவை கொலஞ்சி குமார் கவனிக்கிறார். சண்டை பயிற்சியை ஸ்டன் சில்வா அமைத்து வருகிறார். படத்தொகுப்பை வரதராஜன் மேற்கொள்ள கலை இயக்குநராக விஜய ஆதிநாதன் பணியாற்றுகிறார். பிருந்தா, தினேஷ் மற்றும் ஸ்ரீதர் நடன இயக்கத்தில் விஷுவல் எஃபெக்டை மோகன் மேற்கொள்கிறார். தமிழன் என்று சொல் திரைப்படம் தமிழகம் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது. திண்டுக்கல் அருகே கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்படாததை கண்டித்து செல்போன் டவரில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த நபரை காவல்துறையினர் 3 மணி நேரம் போராடி பத்திரமாக மீட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அடுத்துள்ள மாரம்பாடி பகுதியில் வசித்து வருபவர் செல்வம். தமது வீட்டின் அருகே கழிவுநீர் கால்வாய் அமைக்க வேண்டும் என ஊராட்சி மன்ற தலைவரிடம் பலமுறை கோரிக்கை விடுத்துள்ளார். ஆனால் அவரது கோரிக்கை மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த செல்வம் உடனடியாக கழிவுநீர் கால்வாய் அமைக்க கோரி அங்குள்ள செல்போன் டவரில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சுமார் 3 மணி நேரம் போராடி செல்வத்தை பத்திரமாக மீட்டனர். இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருத்தணி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 6 சவர நகைகள் மற்றும் 1 கிலோ வெள்ளி பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அக்கூரைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரது வீட்டில்தான் மர்ம நபர்கள் தங்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர். குடும்பத்தாருடன் சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அவர் அதிர்ச்சியடைந்துள்ளார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 6 சவர நகைகள் மற்றும் 1 கிலோ வெள்ளி பொருட்களை மர்ம நபர்கள் அள்ளிச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக ரமேஷ் அளித்த புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தேமுதிக சார்பாக மதிய உணவுடன் இலவச நோட்டு புத்தகமும் வழங்கப்பட்டது. இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழையால் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் உருக்குலைந்து போனது. இதனால் கேப்டனின் ஆணைக்கிணங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை தேமுதிகவினர் வழங்கி வருகின்றனர். நிலையில் கடலூர் மாவட்டம் சிறுவத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவிகளுக்கு தேமுதிக சார்பாக மதிய உணவு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் தேமுதிக மகளிரணி ஒன்றிய செயலாளர் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வெள்ள நிவாரண பணி கணக்கிடுவதில் ஈடுபட்டுள்ள வருவாய்த்துறையினரை சென்னை மாவட்ட ஆட்சியர் சுந்தரவள்ளி மிக மோசமாக நடத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் அவரை பணி நீக்கம் செய்ய கோரி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வருவாய்த்துறையினர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் மலர் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். வணக்கம் சிறுமலர், உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் தமிழ்குரன். அதாவது தற்போது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை ஊழியர்கள், வட்ட ஆட்சியர்கள், தாசில்தார்கள் உள்ளிட்டவர்கள் தொடர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதாவது இவர்களுடைய கோரிக்கை இந்த மாவட்ட ஆட்சியர் சுந்தரவள்ளியை உடனடியாக பணியிடை மாற்றம் செய்ய வேண்டும். அவர் தங்களுக்கு தொடர்ந்து பல்வேறு விதமான அதாவது தகாத
முறையில் வந்து அவர்கள் வந்து நடந்து கொள்கிறார். எனவே அவரை வந்து உடனடியாக பணிமாற்றம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று 100க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் இங்கு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் தற்போது இங்கு பரபரப்புடன் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து காணப்படுகிறது. அந்த மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி அவர்கள் வட்டாட்சியர்கள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் வந்து எந்த அளவிற்கு நடந்து கொண்ட என்பது தொடர்பாக அவர்களிடம் வந்து நம்ம தொடர்ந்து வந்து கேட்கலாம். தமிழ்குமரன் சார், தொடர்ந்து வந்து நீங்க மாவட்ட ஆட்சியர் மீது வந்து ஒரு குறை சொல்லி அவரை வந்து பணியிட மாற்றம் செய்ய அவர்கள் வந்து தகாத முறையில் அதாவது வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறார் என்கிற குற்றச்சாட்டுகளாக வந்து வைக்கிறாங்க. அவர்கள் வந்து என்னென்ன மாதிரி வந்து நடந்து கொள்கிறார்? ஆக்சுவலா நாங்க வந்து எங்களுக்கு கொடுத்த வேலையெல்லாம் கரெக்டா தான் செய்யறோம். ஏன்னா அவங்க காலையில வாங்கன்னு சொன்னா வருவோம், வீட்டுக்கு போங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு 8-9 மணிக்கு தான் போயிருப்போம். அப்பவும் உடனே போன் வரும் எங்களுக்கு, இந்த மல்லிகைப்பூ நகர்ல ஆத்தோரம் தண்ணி வரப்போகுது, நீங்க வந்து நிக்கணும்னு சொல்லி எங்களுக்கு ஆர்டர். என்ன பண்ணுவோம், 9 மணிக்கு மேல மழை வர்றது, ஆட்டோ கிடைக்காது, பஸ் கிடைக்காது, லேடிஸ் அந்த நைட்ல கூட அங்க இருக்க வைக்கிறாங்க. அப்படியும் ஆட்டோ பிடிச்சி நாங்க வந்து நின்று வேலை பார்த்துட்டு இருந்தா எங்களுக்கு வந்து அந்த ரெகக்னிஷன் கிடையாது. நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டோம், 24 hours வேலை பார்த்தோம். எங்களுக்கு இருக்க அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் எங்களுக்கு இல்ல. ஓப்பன் டிஆர்ஐ மீட்டிங்லயே உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இன்டீசென்டா தானே பேசுவாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வேலை பார்க்கறோம், அதுக்காக ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கலாம் இல்லையா? அதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கறதெல்லாம் வந்து எங்களுக்கு தட்டி கொடுத்து வேலை வாங்குறது தான். ஒரு சின்னதா தப்பு பண்ணிட்டா உடனே பணியிடம் எங்களை வந்து ரெவென்யூ அசிஸ்டண்டா மாத்திடுவாங்க. ஆர்ஐ பீரியட் வந்து 2 years கம்ப்ளீட் பண்ணணும். அதை வந்து 2 years கண்டினியூஸா கம்ப்ளீட் பண்ணாதான் எங்களுக்கு அடுத்த ப்ரமோஷன்ஸ். ஆனா வந்து நாங்க பயந்து வேலை பார்க்கறோம். எங்கடா இந்த வேலை, அவங்க சொன்ன வேலையை நம்ம செய்ய முடியலன்னா பிராக்டிக்கலா நைட்லாம் இருந்து வேலை பார்க்க சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளால முடியாதான். இருந்தாலும் நாங்க பயத்துல வேலை பார்க்கறோம். சந்தோஷமா வேலை பார்க்கறது ஒண்ணு இருக்கு, ஒரு விஷயம் இருக்கு, பயத்தோட வேலை பார்க்கறது இருக்கு. நாங்க வந்து செல்ஃப் சாட்டிஸ்பாக்சனோட மக்களுக்கு சர்வீஸ் பண்றோங்கிற மோட்டிவோட தான் நாங்க வேலை பார்க்கறோம். ஆனா அதையே அவங்க பயமுறுத்தி எங்களை வேலை வாங்குறாங்க. 24 hours 10ல அவங்களுக்கு எல்லாம் வேலை பார்க்கணுங்கிறது இன்னும் எவ்வளவு இருக்கோ கண்டினியூஸா பண்ண சொல்லுவாங்க. பிராக்டிகலா நடக்காத விஷயத்துல 10 மணி நைட்டு 11 மணிக்கெல்லாம் வந்துட்டு நாப்கின் வாங்கிட்டு போய் இதுக்கு கொடுக்கணும், நாப்கின்லாம் வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து வெளில போனாலே கடையெல்லாம் மூடி இருக்கும். ஆனாலும் நாங்க கஷ்டப்பட்டு என் ஹஸ்பண்டோட நான் போய் கடையில எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அடுத்த நாள் காலைல 7-8 மணிக்கெல்லாம் போய் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாதான் எங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன். இல்லைன்னா எங்களால் தூக்கி மாத்திடுவாங்க அப்படின்ற நினைப்போடையே தான் நாங்க வேலை பார்க்கறோம். அடுத்து நாங்க ரெவென்யூ இன்ஸ்பெக்டரா இருப்போமா, இல்லனா இந்த வேலை செய்யலன்னா உடனே அசிஸ்டண்டா மாத்திடுவாங்களா, இப்படிங்கிற நினைப்போட வேலை பார்க்கறோம். அது வந்து ரொம்ப டார்ச்சரா தான் இருக்கு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்ஸ் மாதிரி இல்ல சார். நீங்க வந்து ஏற்கனவே குறிப்பிட்டீங்க, அதாவது உங்களை வந்து ஒரு தாசில்தார் இல்ல வருவாய் ஆய்வாளரா இருக்கிறவங்க அந்த அளவுக்கு வந்து இவங்க நடத்த மாட்டேங்கிறாங்க, ரொம்ப வந்து ஒரு கீழ்த்தரமா தான் வந்து நடத்துறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து வைத்திருக்காங்க. என்ன மாதிரியாக வந்து அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து இருக்கு, மாவட்ட ஆட்சியருடைய செயல்பாடு? இப்போ வருவாய் ஆய்வாளர்னா வெளியே மொஃபசல்ல பார்த்தா அவங்க கீழே ஒரு 18 விஓஓ 10 விஓஓ, அதுக்கு விஓஓ கீழே வந்து ஒரு 20 தலையாரி அது மாதிரி இருப்பாங்க, வில்லேஜ் அசிஸ்டன்ட். ஆனால் சிட்டியை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி இல்லை. சிட்டியை பொறுத்த வரைக்கும் விஓஎஸ்ஸே கிடையாது, ஒன்லி ஃபார் ஆர்ஐஸ் தான். எல்லாமே வந்து ஃபீல்டு ஒர்க்குன்னு போனால் ஃபர்ஸ்ட் ஆர்ஐ தான். A to Z ஒரு தபால் எடுத்து போய் கொடுக்கணும்னா கூட ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் தான் எடுத்து போய் கொடுக்கணும். ஏன்னா அவன் ஓயே கிடையாது, ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கூட ஒரு ஓயே கிடையாது. இது மாதிரி சின்ன வேலையிலேருந்து டீ வாங்கி கொடுக்குற வேலை கூட நம்ம ஆர்ஐஸ் தான் செய்யணும். அது மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள். அப்படி இருந்தால் நாங்கள் வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாம சரி ஏதோ பணிக்கு வந்திருக்கோம், மக்களுக்காக சேவை செய்யறோம் என்ற ஒரு நோக்கத்தோட கவர்மெண்ட் சொல்ற வேலையை நாங்க ஏத்துட்டு எல்லாத்தையும் 24 hours நாங்க வேலை செய்யணும். அது இந்த வெள்ளம் வந்து எப்ப பாதிக்கப்படுதோ அப்பதுல இருந்து நிறைய பேர் நாங்க வீட்டுக்கே போல. நான் தாசில்தார் ஒரு பக்கம் டேபிள்ல, நான் ஆர்ஐஸ் ஒரு பக்கம், டெபுட்டி தாசில்தார் ஒரு பக்கம் டேபிள்ல, அது மாதிரி ஆபீஸ்லயே படுத்து நைட் அண்ட் டேவா வேலை செய்யறோம். எங்களை வந்து மேல வந்து துன்புறுத்துற மாதிரி அநாகரிகமான வார்த்தையை பேசினா நாங்க யாருக்கிட்ட போய் முறையிடுறது, யாருக்கிட்ட சொல்றது? அதனாலதான் மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு தாசில்தார் ஹார்ட் அட்டாக்லயே படுத்துட்டாரு, ஒரு தாசில்தார் இது மாதிரி சூசைட் பண்ற நிலைமைக்கு போயிட்டாரு. இந்த மாதிரி மேற்கொண்டு தொடர்ந்து நடந்துட்டு இருந்தா நாங்க எங்க யாருக்கிட்ட முறையிடுறது? எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எதிர்த்து பண்ணணும் எதுவும் கிடையாது. எங்களுடைய வேலைக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், அவ்வளவுதான். அதுக்கு இந்த மாவட்ட ஆட்சியரை மாத்தணும். சார், நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க இந்த மாவட்ட ஆட்சியர் வந்து தொடர்ந்து எந்த வயது வித்தியாசம் எதுவுமே பார்க்காம வந்து தொடர்ந்து பல்வேறு உரிமைகளை பேசுறது, இது போன்ற குற்றச்சாட்டுகளை வந்து தொடர்ந்து வைத்திருந்தீங்க. அதாவது அனைத்து தரப்பினருமே வந்து அவர்கள் ரொம்ப தரக்குறைவா தான் வந்து பேசுறாங்க. அந்த மீட்டிங்ல கூட வந்து ஒருமையில பேசுறது, அநாகரிகமா வந்து வார்த்தைகள்லாம் வந்து குறிப்பிடுறது, இது மாதிரி வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து வைத்திருக்கிறாங்க.
சொல்லு குமரன் சொன்னா. தொடர்ந்து வட்டாட்சியர்களை பொறுத்தவரையில் மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் மீது வந்து மாவட்ட ஆட்சியர் மீது வந்து வைத்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து அதாவது வயது வித்தியாசம் எதுவும் பாராமலும், அதாவது மீட்டிங் எதுவா இருந்தாலும் பொது இடங்களில் கூட தகாத வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறார். ஒரு மாவட்ட ஆட்சியர் எவ்வாறு செயல்பட வேண்டுமோ அப்படி அவர் வந்து செயல்படாமல் ஒரு அநாகரிகமா வந்து செயல்பட எனக்கு குற்றச்சாட்டு தான் தொடர்ந்து வந்து வைக்கிறார்கள். தாங்கள் வந்து பணி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் வந்து எங்களை வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டிய மாவட்ட ஆட்சியர் எங்களை வந்து ஒரு அச்சுறுத்தலிலே வந்து வேலை வாய்ப்பு, எந்த நேரத்தில் வேலை பறிபோகும், தங்களுக்கு வந்து பணி குறை, தாங்களை வந்து பணி மாற்றம் செய்வார்களா என்கிற ஒரு பயத்திலேயே தொடர்ந்து வந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்து இருப்பதாக தொடர்ந்து வந்து வட்டாட்சியர்கள் வந்து இந்த வருவாய்த்துறை ஊழியர்கள் வந்து தெரிவித்தனர். தொடர்ந்து வந்து இது தொடர்பாக வந்து நம்ம அவங்ககிட்ட வந்து கேட்கலாம், நீங்க மாவட்ட ஆட்சியர் வந்து பணி மாற்றம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை எடுத்து இன்னைக்கு முற்றுகை போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு இருக்கிறீங்க. இந்த முற்றுகை போராட்டத்தில் நீங்க பணிக்கு போகாம இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கனால இந்த மக்களுக்கு வழங்க வேண்டிய வெள்ள நிவாரண பணிகளுடைய பணிகள் வந்து பாதிக்கப்படும் இல்லைங்களா? கண்டிப்பா பாதிக்கப்படும், நிச்சயமா பாதிக்கப்படும். 40 ஆரைகளும் இங்க தான் இருக்காங்க, நிச்சயமா பாதிக்கப்படும். வெள்ள நிவாரண பணிகள் காலை 5 மணியில் தொடங்கி இரவு 1 மணி வரை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். மழை பெய்ய ஆரம்பித்த முதல் இன்னும் இந்த வெள்ள நிவாரண பணிகள் கொடுக்கிற வரையில நாங்கள் செஞ்சுட்டே தான் இருக்கோம். தூங்குற நேரமே இல்லை எங்களுக்கு. எங்க ஃபேமிலியெல்லாம் வந்து வெள்ளத்துல மாட்டிட்டு இருக்கு. நாங்க வெள்ளத்துல மூழ்கிட்டு சொன்னாலும் எப்படியாவது வந்து சேருங்க, நீங்க எப்படியாவது வந்து சேருங்க சார், நாங்க வர முடியாத நிலைமையில இருக்கு. நான் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அப்பாவை அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நான் காலையில வந்து ஆபீஸ்க்கு வந்துருவேன். மற்ற டைம்ல வந்து நைட்ல மட்டும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அப்பாவை பார்க்க போவேன். கிரீம்ஸ் ரோட்ல இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா வந்து தண்ணி மூழ்கிடுச்சு. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்க அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிட்ட பிறகு நான் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருந்து அப்பாவை வெளியில இட்டுட்டு வர முடியாம 2 நாள் பெட் சார்ஜ் கொடுத்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தோம். நான் வெளியே வர முடியல. அப்படி இருந்தாலும் நீ எப்படியா வந்து சேருன்னு சொல்றாங்க. கழுத்தளவு தண்ணி நிக்குது. அப்படியும் நாங்க வந்து தான் வேலை செஞ்சுட்டே இருக்கோம். எங்க பணிக்கு பாதுகாப்பு வேணும், எங்க உயிருக்கு பாதுகாப்பு வேணும். தொடர்ந்து இவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தெரிவிக்க கருத்து தங்களுடைய பணிக்கு வந்து பாதுகாப்பு வேண்டும், தங்களுடைய உயிருக்கு வந்து பாதுகாப்பு வேண்டும். இப்ப வெள்ள நிவாரண பணி வழங்குவதற்கு செல்லும் போது கூட தங்களுக்கு எந்தவித அந்த பாதுகாப்பு வசதிகளையும் அவர்கள் செய்து தரவில்லை. ஆனால் தாங்கள் வந்து தங்களை பற்றி அக்கறை கொள்ளாமல் மக்கள் மீது அக்கறை கொண்டுதான் அனைத்து கணக்கெடுப்புகளையும் செய்வதற்கு தாங்கள் வந்து தொடர்ந்து முயற்சியுடன் தற்போது வரை பல்வேறு பகுதிகளில் வந்து கணக்கெடுப்புகள் வந்து முடிந்துவிட்டது. தொடர்ந்து நாங்கள் மக்களுக்கு வந்து பணி செய்வதில் தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த மாவட்ட ஆட்சியருடைய செயல்பாடுகள் தான் தங்களுக்கு பிடிக்கவில்லை என்று தொடர்ந்து தெரிவித்து வருகிறார். தற்போது இவர் தரக்கூடிய தகவல் கேட்கலாம். சார், நீங்க சொல்லியிருந்தீங்க நாங்க வந்து பணி செய்வதற்கு தயாராக தான் இருக்கோம். தற்போது அனைத்து பகுதிகளிலும் வந்து இந்த வெள்ள நிவாரண பணிகளை வந்து நாங்கள் முழு முயற்சியோடு வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் மாவட்ட ஆட்சியருடைய செயல்பாடுகளால் தான் தங்களுடைய பணி செய்ய முடியவில்லை என்கிற குற்றச்சாட்டு வைத்து அது போல குற்றச்சாட்டு வந்து வைத்திருக்கிறீங்க. நாங்க எங்களுடைய சம்பந்தப்பட்ட சென்னை மாவட்டம் முழுக்கமா இந்த வருவாயாளர், தாசில்தார், டெப்டி தாசில்தார் எல்லா அபிஷியல்லாம் சேர்ந்து ஒரு 95% நாங்க எல்லாமே இது வரைக்கும் பண்ணிட்டோம். இனி பணம் வர வேண்டியதுதான், மக்களுக்கு சேர வேண்டியதுதான். அந்த அளவுக்கு முதல்வருடைய உத்தரவு எல்லாமே நாங்கள் செயல்படுத்திட்டு இருக்கோம். இங்க என்னன்னா பேச்சுவார்த்தை என்பது ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை எங்க கோரிக்கை எல்லாம் சொன்னாங்க, எங்க குறைகள்லாம். அந்த பேச்சுவார்த்தை நடத்தின அத்தனை பேருமே இன்னைக்கு எங்கெங்கயோ இருக்காங்க, பந்தாடப்பட்டுட்டாங்க. ஒருத்தர் ரிசைன் பண்ணவே போயிட்டார், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் விஆர்எஸ் கொடுத்துட்டாரு. இன்னொருத்தர் வேலையை விட்டு போற மாதிரி. ஆக இதுக்கு யார் தலைமை தாங்கி நடத்துறாங்களோ அவங்க இருக்க மாட்டாங்க. இது புலிவாலை பிடிச்ச கதை. இப்ப நாங்க விட்டோம்னா திருப்பி நாங்க டெஃபினட்டா அடி வாங்குவோம். யார் யார் எப்படி எப்படி பழி வாங்குவாங்களோ எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதனால இது தமிழக முதல்வருக்கு என்ன கோரிக்கைன்னா, முக்கியமா எங்க ஒட்டுமொத்தத்துடைய மொத்த கோரிக்கை என்னன்னு சொல்ல வராங்கன்னா, இவங்களை பணியிட மாற்றம் செஞ்சாதான், டிஆர்ஓ உள்பட செஞ்சாதான் இதுக்கு ஒரு கிளியர்னஸ் நிச்சயமா கிடைக்கும். தமிழக முக்கியமா அரசாங்கம் நடக்கணும்னா நிர்வாகம் முக்கியம். நிர்வாகம்னா மெயினா வந்து மற்ற துறையை விட வருவாய்த்துறை தான். இந்த வருவாய்த்துறையை தான் தமிழக அரசனுடைய அத்தனை நலத்திட்டங்களை கொண்டு போறது. மிக்சியா இருந்தாலும், கிரைண்டரா இருந்தாலும், ஒரு ஓஏபி பென்ஷனா இருந்தாலும், அதிகபட்சமா ஒரு மனுஷன் வாழ்க்கையோட வாழ்வாதாரத்துடைய 80% வருவாய்த்துறை தான் செய்யணும். அந்த வருவாய்த்துறை செய்யறது வருவாய் ஆய்வாளர்கள் தான். ஒருத்தனுக்கு வருமான சான்றிதழ் இருந்தாலும் சரி, அது முதியோர் பென்ஷனா இருந்தாலும் சரி, அது சொத்து பட்டதாலும் சரி, எல்லாமே சரி. அனைத்து ஒரு மக்கள் இன்றைய சூழ்நிலையில ஒரு மனுஷன் வாழக்கூடிய அத்தனை 80% ஒன்றி போற அத்தனை ஆவணங்கள் பெறது அத்தனையுமே வருவாய்த்துறை தான். அந்த வருவாய்த்துறை ஆவணங்களை சரிபார்த்து வழங்கி கொண்டிருப்பது வருவாய் ஆய்வாளர்கள். அவங்க இன்னைக்கு வந்து தெருவில் நாய் மாதிரி கஷ்டப்பட்டா கூட இன்னொன்னு நாங்க கஷ்டப்படுறது வந்து ஒரு மக்களுக்கு வந்து நல்லது செய்யற ஒரு சோசியல் மைண்ட் வந்துச்சு எங்களுக்கு. ஒரு 4 நாள் தண்ணியில் இருந்தோம், 5 நாள் இருந்தோம். சரி, நம்ம மக்கள் எங்கேயோ மதுரை மாவட்டத்திலிருந்து இங்க போடும்போது, சேலம் மாவட்டத்திலிருந்து அத்தனை மக்களுக்கு இந்த வருவாய் சம்பந்தப்பட்ட இந்த பிளட் ரிலீஃபுக்கு போடும்போது அவங்களே இவ்வளவு கோரமா
கேவலமா நடந்தது சென்னையில சொல்லும் போது நான் எங்களுக்கும் பார்த்தேன், நம்ம மக்களுக்கு நம்ம செய்யணும். இன்னைய சூழ்நிலையில தன்னார்வ தொண்டர், இந்த வெள்ளத்துல ஜெயின் சகோதரர்கள், முஸ்லீம் சகோதரர்கள், அனைத்து தன்னார்வ தொண்டர்கள், ஒரு இட்லி விற்கிற ஒரு கிழவி கூட அந்த அம்மா சொந்தமா சாப்பிட்ட ஒரு சின்னதுல கூட 20 பேருக்கு புலி சாதத்தை கட்டி எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு இங்க மனிதநேயம் வென்றிருக்குது. அந்த மாதிரி உள்ள சென்னை மாவட்டத்தில் மற்ற மாவட்டத்திலும் வந்து நாங்க சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கும் போது எங்களுடைய ஒரே கோரிக்கை, நாங்களும் மனிதன் தான், எங்களுக்கும் குடும்பங்குது. வருவாய் ஆய்வாளர் என்ற ஒரு தனிப்பட்ட ஒரு கேடர் இருந்தா கூட என் வீட்டு குடும்பம் முழுசா முழுவி இருக்கும் போது என் குடும்பத்தை கொஞ்சம் காப்பாத்திட்டு தான் நான் வேலைக்கு வரணும். அந்த இடைப்பட்ட காலத்தில் நீ ஏன் வரலன்னு சொல்லிட்டு என் மேல ஆக்ஷன் எடுக்கிறது முற்றிலும் வந்து தவறானது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒரு அரசு வேலையோ எந்த வேலையோ அவன் குடும்பத்தை காப்பாற்ற தான் வேலைக்கு வரான். நீ குடும்பமே தேவையில்ல, நீ இங்கேயே கிடக்கணும், அதை பத்தியே நினைவில்லை எல்லாமே இருக்கணும்ன்ற மாதிரி இந்த நிர்வாகம் கொண்டு போறது தான் நாங்க இன்னைக்கு கண்டிச்சிங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு மாற்றம் ஏற்படலைன்னா நிச்சயமா நாங்க தனிப்புறையில் ஒவ்வொருத்தரா தனித்தனியா பழிவாங்கிறதுக்கு நிர்வாகம் கரெக்டா இருக்குது. அதை நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். சார், இப்ப நீங்க வந்து இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கனால மக்களுக்கு உங்களுடைய நிவாரணம், அந்த கணக்கெடுப்பு பணிகளா வந்து முழுவதுமா பாதிக்கப்படவில்லைங்களா? இது ஒரு வேலை நிறுத்த போராட்டமே இல்ல. இதுல ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், சென்னை மாவட்ட வருவாயாளர்கள் அத்தனை பேருமே காலையில மற்ற மாவட்டத்தில இருந்து வந்து கணக்கெடுப்பு ஆய்வு பண்ணி நடத்த அத்தனை பேரையுமே அந்தந்த ஸ்பாட்ல போயிட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். எங்களை எவ்வளவு தூரம் நெஞ்ச நிறுத்தி கையெழுத்து நிறுத்தி கொண்டா கூட எங்களுடைய செயல்பாடுல எந்த விதமான சதவீதம் தொய்வுபடாம நாங்க இங்க வந்திருக்கோம். இதுல இருந்தே தெரியுது நாங்க எவ்வளவு ஜனநாயக முறையில் போராடிட்டு இருக்கோம். இது வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது. மக்கள் வாழ்வாதாரத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை நாங்க இங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். இங்க மாற்றம் ஏற்படாவிடில் எங்களுடைய மாற்றம் ஆகிவிடும் எல்லாமே. இதுதான் எங்க நிதர்சன உண்மை. மாவட்ட ஆட்சியர் மீதான உங்களுடைய குற்றச்சாட்டு? எங்க வீட்லயே தண்ணி வந்துருச்சுங்க. எங்க வீட்டுல தண்ணி வந்து ஒரு தலைக்கு மேல ஹைட்ல இருக்குது. போன் எல்லாமே டெட்டு. அது இந்த லட்சத்துல நான் எங்க வீட்டை வந்து ஃபுல்லா பூட்டிட்டு தான் நான் வேலைக்கு வந்திருக்கிறேன். எங்க 15 நாளா வந்து நாங்க வீட்டுக்கே போல. 15 நாளா வீட்டுக்கு போவோம். ஒரு வீட்டுக்குள்ள தண்ணி வந்து ஒரு தலை அளவுக்கு இருந்ததுன்னா அந்த வீடு எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு எங்க வீட்டுல எலக்ட்ரிசிட்டி கிடையாது, இதுவும் ஒரு மோட்டர் எல்லாமே இல்லை. இப்போ ஒரு அடிப்படை வசதி வந்து மின்சாரமும் தண்ணியும் தான் ஒரு மனுஷனுக்கு. அதுவே இல்லாம நான் இப்ப இன்னைக்கு காலையில தான் நான் வந்து வீட்டுக்கே போனேன். நான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நாங்க வேலை செய்யறோம். நாங்க வேலை செய்யும் போது எங்களை வந்து நீங்க வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்கினா போதும். நாங்க வந்து ஒரு தனியார் நிறுவனத்துல 8 மணி நேரம் தான், ஒரு தொழிலாளிக்கு வந்து 48 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு வேலை செய்றாங்க. ஆனா நாங்க 48 மணி நேரத்தை விட அதிகமா வேலை செய்யறோம். காலையில 7 மணிக்கு எங்களோட வேலை ஸ்டார்ட் பண்றோம். நாங்க நைட்டு 9 மணி 10 மணி ரெகுலரா ஆகுறது டைம். இப்போ மழை நிவாரணம் வந்ததுனால நைட்டு 12 மணி தூங்குறது கூட நாங்க எங்களுக்கு நேரம் இல்லை. எத்தனை மணிக்கு வேணா திடீர்னு கூப்பிடுறாங்க. உடல்நலம் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 15 நாள் எனக்கு உடல்நிலை சரியில்லாத நிலையில நான் வந்து வேலை செஞ்சேன். நான் தொடர்ந்து உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கூட இந்த மக்களுக்காக இந்த வெள்ள நிவாரண பணி கணக்கெடுப்பில் வந்து நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு தான் வருகிறோம். ஆனால் மாவட்ட ஆட்சியர் எங்கள் மீது எந்த அக்கறையும் காட்டாமல் ஒரு பொறுப்பற்ற ஆட்சியராக தான் இருக்கிறார்கள் என்றுதான் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். தொடர்ந்து வந்து பேசலாம் சார். மாவட்ட ஆட்சியர் வந்து தற்போது உங்களை பேச்சுவார்த்தைக்கு வந்து அழைச்சிருக்கிறாங்க. வந்து அந்த பேச்சுவார்த்தையில் வந்து நீங்கள் உடன்படுவீங்களா, இல்ல என்ன முடிவு நீங்க எடுத்திருக்கிறீங்க உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து? இப்போ எங்களுடைய எல்லாம் ஒட்டுமொத்த கோரிக்கை என்னன்னா, மாவட்ட ஆட்சியரை வந்து மாற்றம் செய்யணுன்றது தான். அதை பற்றி மேற்கொண்டு அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க வந்து கேட்டாங்க, நான் பொதுவாக மன்னிப்பு கேட்டாங்க. ஆனால் எங்களுக்கு யாருக்கும் இதில் உடன்பாடு இல்லை. இது நான் இங்கே இந்த நேரத்தில் வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனோட 3 வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நாங்கள் விட்டோம்னா திரும்ப வந்து எங்கள் மேலே வந்து நடவடிக்கை வந்து அதிகமாக தவிர குறையாது. தற்சமயத்துக்கு என்னன்னா இது நிவாரணமாக இருக்கும். இது நிரந்தர நிவாரணம் கிடையாது. நிரந்தர நிவாரணம் வேணும்னா எங்களுக்கு வந்து மாவட்ட ஆட்சியரை மாற்றணும். அது வரைக்கும் நாங்கள் வந்து போராட்டத்தில் இருக்கோம். உங்கள்கிட்ட வந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில வந்து அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்க? இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தல. இனிமே தான் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் சொல்லிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும். ஒன்று மாவட்ட ஆட்சியரை மாற்றணுன்றதா, வேற எந்த குறிக்கோளும் இல்லை எங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் மாற்றணும். அதுதான் பேச்சுவார்த்தை. அவங்க வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு வந்து நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் வந்து தெரிவிக்கிறாங்க. அது ஏற்கனவே ஒரு 1 இயருக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருக்காங்க, நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமே ஒரு 2-3 மாசத்துல அவங்க திருப்பியும் அவங்களுடைய நடவடிக்கையை இன்னும் அந்த டார்ச்சர் பண்றது அதிகமாக தான் ஆயிடுச்சு. அதிகமாக தான் இருக்கு. அந்த டார்ச்சர் அதிகமாக தான் இருக்கு. நாங்கள் வந்து பணி செய்யறதுக்கும் நாங்கள் ரெடியா இருக்கோம். அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பணியை வந்து எப்படி வாங்கணும், எந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து ஊக்குவிக்கணும்ன்றது தெரியல. அவங்களுக்கு கஷ்டப்படுத்தி பணி செய்யணும்னு வந்து அதில் எங்களுக்கு வந்து அதில் வந்து உடன்பாடே இல்லை. எங்களை செய்யறது மேற்கொண்டு மன வருத்தத்துக்கு தான் ஆளாக்குறதை தவிர எங்களை வந்து மக்களுக்கு நிறைவா பணி செய்யணும்னு வந்து ஒரு எண்ணமே வரமாட்டேங்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கும்
அதாவது நேரங்காலம் இல்லாமல் பெண்களை வந்து இரவு நேரங்களெல்லாம் வந்து கூப்பிடுறாங்க. அது இல்லாம வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணு கூட அவங்க வந்து மாடியில இருந்து கீழே விழுந்து அபார்ஷன் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட அந்த பெண் அவங்க வந்து வரல அப்படிங்கிற நாங்கள வந்து அவங்களுடைய பணியில வந்து இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. இது போன்ற ஒரு அராஜகமா வந்து இந்த மாவட்ட ஆட்சியர் செயல்பட ஒரு குற்றச்சாட்டு வைத்திருந்தீங்கல்ல? ஆமா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வேலை மட்டும் தான் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் அவங்க சொல்ற வேலை அந்த செகண்ட்ல நடந்துடணும். இப்ப ஏதாவது ஒரு வெள்ள நிவாரண கணக்கெடுப்பு பணிக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து இருக்கிற சூழ்நிலை, அவங்கள தங்க வைக்கிறதுக்கு இடம் வந்து எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு. எல்லாமே வந்து மண்டபம் எல்லாம் கல்யாண மண்டபம் புக்கா இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க வந்து அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தான் ஆகணும். அந்த நேரத்தில் நைட்டு 10 மணியா இருந்தாலும் சரி, 1 மணியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தான் ஆகணும். நீங்க உங்களுடைய வேலையை வந்து என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த நான் சொல்ற வேலை நடக்கணும் அப்படின்ற எண்ணும் போது அவங்க அவசரமா ஏதாவது பண்ணும்போது இது மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்குது. அந்த அசம்பாவிதங்களை தெரிவிக்கும் போது கூட அவங்க அதை வந்து கேட்கிற மனப்பக்குவம் இல்லை. எனக்கு வேலை நடக்கணுன்ற ஒரு மனப்பக்குவத்தோடு தான் அவங்க வேலை செய்யறாங்க. அதனாலதான் நிறைய பேர் வந்து ஒரு தாசில்தார் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அட்மிட் ஆனாரு, இன்னொருத்தர் சூசைட் பண்ண நிலைமைக்கு போனாரு, ஒரு லேடி வந்து பிரெக்னன்ட் லேடி இது மாதிரி வந்து படியில இருந்து விழுந்து அபார்ஷன் ஆனாங்க, நிறைய ஆர்ஐஸ் வந்து இடமாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி சம்பவங்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு மாற்றம் இல்லை. தொடர்ந்து அதாவது இந்த மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லியை பொறுத்தவரை தான் சொல்லுகின்ற விஷயம் உடனடியாக நடந்து வேண்டும். அது அது அவர்கள் வந்து என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, தான் சொல்வது வந்து உடனடியாக அவர் செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் அவர்களை உடனடியாக பணிமாற்றம் செய்வது, அவர்களுக்கு வந்து பணியை வந்து வேறு மாற்றுவிட, இது போன்ற பல தொந்தரவுகளை வந்து தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து இவர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள் அவர்களை பொறுத்தவரையில் தெரிவிக்கக்கூடிய ஒரே கருத்து, அவர்களிடம் வந்து 3 வருட காலம் பணியாற்றிட்டோம், பலவிதமான அச்சுறுத்தல்களையும் அநாகரிகமான செயல்பாடுகளையும் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் வந்து செய்து கொண்டேதான் இருக்கிறார். அவர்கள் வந்து எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் தன்னுடைய போக்கை வந்து திருத்திக் கொள்ளாமல் தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். தற்போது வந்து ஒருத்தவர் வந்து தற்கொலை முயற்சியில் வந்து ஈடுபட்டுகிறார். இது போன்ற பலர் தொடர்ந்து வந்து அனைவருக்கும் ஒரு துன்புறுத்தலை கொடுக்கும் வகையிலே தான் இந்த மாவட்ட ஆட்சியருடைய செயல்பாடுகள் வந்து இருக்கின்றது. எனவே உடனடியாக இந்த மாவட்ட ஆட்சியரை வந்து பணி மாற்றம் செய்ய வேண்டும். அப்போதுதான் தங்கள் மீது தொடர்ந்து நிம்மதியாக பணியாற்ற வேண்டும். தாங்கள் வந்து பணி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் தங்களை தட்டி கொடுக்காமல் தொடர்ந்து தாங்கள் செய்யும் பணியையும் முழுமையாக செய்ய விடாமல் ஒரு பயத்துடனும் அச்சுறுத்தலுடனும் தங்களுடைய பணியை வந்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த மாவட்ட ஆட்சியர் வந்து தங்களை தள்ளி இருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். தொடர்ந்து தற்போது முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தங்களுக்கு வந்து எந்த விதத்திலும் அவர்கள் வந்து பழி வாங்குவார், அதாவது மாவட்ட ஆட்சியர் வந்து தங்களை கண்டிப்பாக பழி வாங்குவார் என்கிற ஒரு பயத்தோடு தான் தாங்கள் வந்து இருப்பதாகவும் தெரிவித்தனர். பெண்கள் ஆண்கள் என்று பாரபட்சம் இல்லாமல் அனைவரையும் வந்து ஒரு பழிவாங்கும் நோக்கத்துடனும் தான் செய்வதை நடத்தி முடிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்துடன் தான் இந்த மாவட்ட ஆட்சியர் சுந்தர் வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்துள்ளனர். தொடர்ந்து வந்து அவர்கள் பேச்சுவார்த்தை அளித்தாலும் எத்தனை முறை நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினாலும் அவர்கள் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளாதால் அவரை உடனடியாக பணியிடை மாற்றம் செய்தால்தான் தங்களுக்கு வந்து இந்த போராட்டம் வந்து முடிவடையும். தாங்கள் வந்து அவரை உடனடியாக பணியிடை மாற்றம் செய்ய வேண்டும், அப்போதுதான் தங்களுடைய போராட்டத்தை வந்து வாபஸ் பெறும் என்று தெரிவித்துள்ளனர். அண்மை தகவலுக்கு நன்றி சிறுபடம். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி.